என்னன்னு சொன்னாங்கன்னா, இப்போ நாளைக்கு 11 மணிக்கு வருவேன், பணம் கொடுக்கலன்னா இந்த வீட்டையும் சேர்ந்து லாக் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா நீங்கள் போயிருமா, நீங்கள் உள்ளே ஒதுக்கிங்க, சரி நீங்கள் இருங்க. இப்போ வந்து அவனாசி எஸ்ஐ தான் வருவாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நடந்ததை சொல்லுங்க, சரிங்களா? இந்த இதை பணம் கட்டின டேட்டு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து பணம் இப்போ வந்து எத்தனை டிவி பெண்டிங்கு, எத்தனை நாள் தொடர்ந்து கட்டாமல் இருந்திருக்கீங்க, அதெல்லாம் கிளீனா? 3 டியூ பெண்டிங். 3 வருஷத்துக்கு 3 டிவி பெண்டிங்கு. இப்போ இந்த மாதம் பெண்டிங்களா? இந்த மாதம் பெண்டிங். சரி, அப்போ பெண்டிங் எவ்வளவு? அது பெனால்ட்டி வந்து போன மாதம் 2 மாதம் போகிற போது 10,000. இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல. இல்லை மாதம் எவ்வளோ கட்டுங்க? மாதம் 6,000. மாதம் 6,000 கட்டிட்டு இருக்கிறோம். வந்து கட்டாதனால வந்து போட்டுறாங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட முன் தகவல் ஏதாவது சொன்னாங்களா? முன் தகவல் எதுவுமே இல்லை. பணத்துக்கு வேண்டி ஒரு வாரமாக நடந்துட்டு இருந்தாங்க. சரி சார், மழை கட்டியும் இல்லை. சரி, முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற காலத்தை சொன்னோம். எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? வாங்கினது இன்சூரன்ஸு ஆளுங்க எல்லாம் கணக்கு போகிற போது 1.80 தான் எங்கள் கைக்கு வந்தோம். சரி, அது பாஸ்புக் இருக்குது. இப்போ எவ்வளோ நாளாக கட்டியிருப்பீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக கட்டிடுச்சு. 4 வருஷம். 1900 2 லட்சம் ரூபாய்க்கு 4 வருஷம் கட்டியிருக்கீங்க. எவ்வளோ டியூங்க? 6,000. 6,000. 4 வருஷம் கட்டியிருந்தா 4,6 24 அந்த கணக்கு பார்த்தா அதில் ஒரு 12 2 6 மாதம் வருதா? 4,624 கட்டுறீங்களா? இல்லை கையில் கட்டி அப்போ 2,70,000 கட்டிட்டீங்க. கட்டின ரெசிப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? 2,70,000 கட்டினதுக்கு பில் எல்லாம் இருக்கானுங்களா? கட்டிட்டீங்க. இப்போ மொத்தம் டியூ எத்தனை பெண்டிங்? கேட்குற போது 24 மாதம் சொல்லுவாங்க. சரி, இன்னும் 24 மாதம் கொரோனாவிலலாம் தள்ளி போடுறதுங்க அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்லைங்க. மொத்தம் எத்தனை டியூ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது கொட்டேஷன் கேட்டிருக்கேன் நான். கொட்டேஷன் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறேன். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கேட்டால் ஸ்டேட்மெண்ட் கேட்டால். நேற்று எத்தனை மணிக்கு வீட்டை கூட்டினாங்க? 2 மணிக்கு. 2 மணிக்கு. இப்போ வந்து உள்ளுக்குள்ள ஆளை விட்டு என்னை வந்து உள்ள படுத்துருந்தாங்க. நைட் போயிட்டு வந்தேன். படுத்துக்கிட்டு இருந்தாங்காட்டி அவங்களுக்கு தெரியலைங்க. அது 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்காட்டி அப்பா என்ன பண்ணி போடுவாங்கன்னு சொல்ல வந்து வேலைக்கு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. சாப்பாடு எடுத்துருக்க, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிறேங்க, பசங்க பையன் கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க, மருமகன் பாருங்க சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இது ஃபைனான்ஸ் எங்க இருக்கு? மஹேந்திரா எங்க இருக்கு? அவனுக்கு திருப்பூர்ல இருக்கு. நீ எங்க எடுத்தீங்க லோனு? வந்து ஷார்டேஜில் போட்டது வந்து திருப்பூருங்க. சரிங்க, அங்கேருந்து அவனாசி மாற்றி விட்டாங்க. இங்கே பணம் கட்டுறதுங்க இல்லை. பணம் இப்போ உங்ககிட்ட வாங்க வர்றாங்கல்ல, இப்போ நீங்கள் போய் கட்டுறீங்கல்ல மாதம் மாதம், அது எங்கே போய் கட்டுறீங்க? திருப்பூர் அவனாசி பிரான்ச். இப்போ அவினேஷ் மாதிரி அவினாசி பிரான்ச். மகேந்திரா ஃபைனான்ஸ். சரி, இப்போ நேற்று பூட்டினாங்க இல்லையா? பூட்டி எப்படி வெளியே வந்தீங்க? ஓட்டை பிரிச்சுட்டு வெளியே வந்துருக்கீங்க. அப்போ உள்ள இருக்க நீங்க தகவல் சொன்னீங்களா இல்லையா? உள்ள ஆள் இருக்காங்க? இல்லைங்க, அதையே சொல்லலைங்க. அது 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்திருக்காங்க. உங்க பேர் தெரியுங்களா? அது பேரெல்லாம் நம்பர் போகணும். சரி, அந்த போட்டோ போட்டோ எடுங்க. போட்டோ கூட்டிருக்காங்க. ஃபோன் போடுங்க. இந்த பூட்டினார் இல்லையா? 11 மணிக்கு வர்றீங்கல்ல, 11 மணிக்கு ஏன் வரல? இல்லை 11 அவிவெல்லாம் வரணும்னு சொல்லிங்க. அவி வந்து வீட்டு நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க. இப்போ வரணுங்க, இந்த நம்பர்லேருந்து நான் கால் பண்ணுவேங்க. கூப்பிடுங்க. அதுலேயே போடுங்க. இதில் போடுங்க. பேசிட்டு நல்லா போட்டா நான் என்ன கூப்பிட்றேன் வைங்க. இப்போ லோன் வாங்கினது வந்து இந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டை போடுவீங்க. அது தட்டியோட வருவாங்க. தட்டி கொண்டு வருவாங்க. நம்ம அடிக்காது. ஓ, என்ன தட்டி கொண்டு வந்து அடிச்சு விட்றாங்களா? உள்ள சரி, கொண்டு வர சொல்லுங்க. தட்டியை கொண்டு வர சொல்லுங்க.
எடுக்கணும் நினைக்கிறேன். இல்லை இது லேண்ட்லைன் நம்பர் மாதிரி தெரியுது, ஃபோன் நம்பர் இல்லைங்களா? இல்லை இது நீங்கள் ஃபோனை பார்த்தாலே தெரியுது. மொத்தம் ஒரே நம்பர் தானா? இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் இது. வேறு நம்பர் இருக்கா? ஒரு செல்லு இருந்தால் கூப்பிடுவோம். இந்த அவர் தான் கூப்பிட்றாரு. பயக்காம பேசு, நீ தடுமாறாம. ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கங்க சார். உங்கள் பேருங்க சார்? ராசுங்களா சார்? சரி 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 சரிங்க சார். சரிங்க சார், இப்போ உங்கள் பேர் என்ன? உங்கள் பேருங்க? இப்போ அவனாசின்னு சொல்லி ஒரு வீடு வந்து நேற்று பூட்டிட்டு போனீங்க இல்லையா? அது எதுக்காக சார் அது பூட்டிருக்கீங்க? ஒன்றும் விளக்கம் கொஞ்சம் எனக்கு வேணும். சரிங்க சரிங்க சார். அவங்க கட்ட முடியாதுன்னு சொல்லாமே, அவங்க கால அவகாசம் தான் கேட்டாங்களாமே. அவங்க கால அவகாசம் தான் கேட்டேன், எனக்கு டைம் தான் கேட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அதுவும் இல்லாமல் நேற்று அவரை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிருக்கீங்க. இப்போ அவங்க இப்போ என்னங்கம்மா பண்ணாங்க? உள்ள அவர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, நீங்கள் உள்ளே வச்சு பூட்டிட்டு போறீங்க. அவர் ஓட்டை பிரித்து வெளியே வந்திருக்கிறாருங்க. அப்படி இல்லைங்கன்னா இப்போ சொல்கிறாங்களா, அப்புறம் எப்படி இப்படி பண்ணீங்க? நீங்கள் எப்படி வீட்டை வந்து எந்த ஒரு ரைட்ஸை வச்சு நீங்கள் வீட்டை பூட்டினீங்க? கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்தீங்களா? அப்போ சக்தி தானே வரணும். ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ள வச்சு ஆளை வச்சு பூட்டிட்டு போறீங்க. அவர் இன்னைக்கு அவங்க சமைக்கிற வீடு சமைக்க முடியாமல் உட்காந்துருக்குறாங்க, காலிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. ஏங்க அவர் வந்து பூட்டிட்டு போக சொன்னாருங்களா? ஏங்க அவங்க எப்படி ஒரு சமைக்கிற வீடு ஒரு இது பண்ணாம எப்படி வந்து அவங்க வந்து உங்க பூட்டிட்டு போக சொல்லுவாங்க? ஏங்க பூட்டிட்டு போக சொன்னீங்களா? பணம் வந்து அவன் காலாவதி கேட்கணும். சரிங்க சார், அவர் சொன்னா நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா? இல்லங்க சார், இல்ல அவரு உங்களுக்கு, அதாவது நீங்க 4 பேர் வந்து அவர் மிரட்டி இருக்கீங்க, அவர் பயந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லிருக்கலாம் இல்லையா? சரி ஓகே சார். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அவருக்கு வீட்டை பூட்டினீங்க இல்லையா? அந்த வீட்டை பூட்டிருக்கீங்க, அதுக்கு உண்டான கோர்ட் ஆர்டர் எல்லாமே ஒரு லீகலாக வந்து லாயர் மூலியமா எல்லாமே அனுப்புனீங்களா? நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனீங்களா? அது பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. எத்தனை மாசம் முன்னாடி பெயிண்ட் பண்ணாங்க? அது 3 மாசம். 3 மாசம் முன்னாடி பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து ஒரு டிவி வாங்கிட்டு போறீங்களாமா, அந்த பெயிண்டை கூட அழிக்கல. அது கேட்டா நான் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமா? சரிங்க சார், நீங்க அதுக்கு வந்து லீகலா என்ன ஆக்ஷனுமோ அதை எடுக்கலாம் இல்லையா? அவர் கட்டல அப்படின்னா அதுக்கு லீகலா என்ன பண்ணும் அது பண்ணலாம் இல்லையா? வீட்டை குடியிருக்க வீட்டை வந்து உங்களுக்கு யாரு போட்டு ரைட்ஸ் கொடுத்தது? சரிங்க சார், இப்போ அவர் வீடு ஓபன் பண்ணணும், அவர் சமைக்கிறது இல்லைன்றாரு, என்ன பண்றீங்க? நான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக மாவட்ட அமைப்பு செயலாளர் பேசுறேன். அவர் வீட்டுல இருந்து தான் பேசுறேன். ஆமா 11 மணிக்கு அவர் வரேன்னு ஐயா. என்ன சரி சார், முதல்ல வந்து நீக்கி விடுங்க. இல்ல அப்படின்னா நாங்க லீகலா போய் சட்டப்படி என்னமோ நாங்க அதை பண்றோம். அவங்க வர வெயிட் பண்ணுன்னு சொல்லுங்க, ஓப்பன் பண்ணா தான் நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லுங்க. ஹலோ ஓகே, நேரில் வாங்க. மணி எத்தனை ஆச்சு? மணி 12. 12. 12 10ங்களா? சரி, 1 மணிக்கு வாங்க, நேரடியாக வாங்க. சரி வாங்க. லைவ் கட் பண்ணிடலாமா? இருங்க, வேற என்ன நம்ம பேசுனாங்க? அந்த இதெல்லாம் எடுங்க, அந்த எழுதிருக்காங்க இல்லையா? 4 பேர் வந்தாங்க, ஒரு பையன் என்னங்க. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. 4 பேர் 100 பேர் வந்தாலும் சரி, நாங்க ஒத்தாளு சமாளிப்போம். சரிங்களா? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. அதுக்காண்டி நீங்க பயப்படாதீங்க. 4 பேர் பேசணும் கூட இப்ப லைவ்ல சொல்லுங்க. சரிங்களா? அவங்க என்னென்ன பேசுனாங்க சொல்லுங்க. என்னென்ன நான் வந்து என்ன சொன்னாங்க, வந்தோடனே பூட்டிட்டு போகாதீங்க, நாங்க 4 மணிக்குள்ள கட்டிடுறோங்க, ஏதோ ஒரு பக்கம் மாற்றி கொண்டு வந்து கட்டிடுறோங்க, பூட்டாதீங்க, குழந்தை பச்சை குழந்தை இருக்குது, நாங்க சோறு ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சரி 4 மணிக்கு வந்து நான் நீக்கி விட்டுறேன், நீ பணத்தை ரெடி பண்ணி வை அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு 4 மணிக்கு வந்தாங்க, 4 பேரும் வந்தாங்க. அப்புறம் ஏமா 4 மணிக்கு கட்டுறேன்னு சொன்னீங்களா, பணத்தை எடுத்து வை அப்படின்னாங்க. நீங்க 4 மணிக்கு நான் வந்து கூட்ட வேண்டாம்னு சொன்னேன், நீங்க கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களா? 4 மணிக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, நீங்க விட்டுட்டு போயிருந்தா இப்ப நான் கொடுத்துருப்பேனுங்க. நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்களா, நாங்க சோறும் கூட திங்காம நாங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, நீங்க எதுக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு பணத்தை வாங்கி தின்னுட்டு திமிராம பேசுற. அப்படி கேட்டது யாரு? இப்ப பேசினவரா? இல்லைங்க, கூட ஒரு ஆளு வந்தாங்க. 4 பேர் வந்தாங்களா? ஆமாங்க.
சரி. அப்ப பணத்தை வாங்கி தின்னுட்டு என்னமா திமிரு வேசுற அப்படின்னா ம். நாங்கெல்லாம் ஒண்ணு திமிரு வேசலைங்க. ம். நீங்க தான் அநியாயத்துக்கு வந்து கூட்டிட்டு நிக்கிறீங்க. ம். நாங்க எங்க வீட்டுக்கு மீட்டருக்கு நாங்க பணம் கட்டுவோம் இல்லைங்க. நாங்க வெஸ்ட் இல்லைங்கிறவங்க ம். வாங்கினது வாங்கிட்டா ம். எப்படியும் நாங்க கட்டுறோமுங்க. மழை இந்த ஒரு மாசமா மழையே வேண்டிட்டு இருக்குதுங்க ம். அப்படின்னு சொன்னாங்க. ம். அப்புறம் வாங்கி திங்கும் போது இந்த உணர்த்தி இருந்திருக்கோங்க ம். அப்படின்னு கேட்கறாங்க. சரி சரி அழுகாதீங்க அழுகாதீங்க பார்த்துக்கலாம் விடுங்க, அழுகாதீங்க. நேரில் ஒரு மணிக்கு வரேன் இருக்காரு இல்லையா, நேராக பார்த்துக்குருவோம். சரிங்களா, அழுகாதீங்க. வரட்டும் பார்த்து. அப்படி இருக்குதா சார் இந்த குழுவுக்காரங்க அதை விட சொல்ல பண்றாங்க சார். என்ன குழு எந்தெந்த குழு சொல்ல பண்ணுறாங்க அது நீங்கள் அப்புறம் பார்த்து ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம், முடிச்சுட்டு இப்போ அப்புறம் வந்து பார்க்கலாம். இல்லை அவர் லைனில் இருக்கட்டும். மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவினாசியில் இயங்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெருமாநல்லூர்லேருந்து இந்த வட்டத்தில் பூராமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அராஜகம் பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு எவிடன்ஸும் எந்த ஒரு இதுவுமே கொண்டு வந்து பொறுப்பு கொண்டு வர்றதில்ல. அவங்க ஒரு மாதம் தவணை கேட்டால் கூட அவங்கள வந்து நீங்கள் கட்டித்தான் ஆகணும் இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளால் அவங்கள வந்து மனதளவிலும் காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுதுறது, அங்கே பாருங்க வீட்டில் பூரா எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு தவணைக்காக அப்படி திருப்புங்க, அந்த ஒரு தவணைக்காக பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. நேற்று ஒரு தவணைக்காக பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அன்னத்தை சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த வீட்டை பூட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது இந்த மகேந்திரா ஃபைனான்ஸ் வந்து அராஜகம். இதுல வரக்கூடிய குண்டர்கள் வந்து ரொம்ப அதிகமா பண்றாங்க. இந்த குண்டர்களை வந்து இது போன்ற ரவுடிகளையும் இது போன்ற குண்டர்களையும் பாத்தீங்கன்னா முதல்ல காவல்துறை, இப்ப நடக்கக்கூடிய அரசும் சரி, இது போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் சொல்லி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.